அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைமாறிய 1000 கோடி, அதிமுகவை உடைத்த லீமா ரோஸ். வெளியான மாஸ்டர் பிளான். அதிமுகவை உடைத்தது எப்படி, 1000 கோடி எங்கே போனது அப்படின்ட்டு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிற கட்சிகளின் ஆதரவோட புதிய ஆட்சியை அமைத்திருக்கின்றது. மறுபுறம் 172 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று மிக பெரும் சரிவை சந்தித்திருக்கின்றது. இந்த தொடர் தோல்விகள் அந்த கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயன்றதாகவும் தகவல்கள் வெளியானது. இதற்கு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிமுக குழுவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பிலையும் தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவிற்கு ஆதரவாக செயல்பட்டதால அதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக பிளவு ஏற்பட்டது. தாவேகாவை ஆதரித்த குழுவில் இருந்த மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக பறித்தார். மேலும் கட்சி தலைமைக்கு எதிராக சென்று தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சபாநாயகரிடம் அவர் மனு அளித்தார். இதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆதரவு குழுவிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட உடைப்பிற்கு லால்குடி தொகுதி எம்எல்ஏவான லீமா ரோஸ் தான் முக்கிய காரணம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஐஜேகே கட்சியில் இருந்து விலகி எஸ்.பி. வேலுமணியின் ஆதரவோடு அதிமுகவில் இணைந்த இந்த லீமா ரோஸுக்கு கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே போட்டியிட வாய்ப்பும் கிடைத்தது தேர்தலில். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டின் மிக பணக்கார வேட்பாளர் இந்த லீமா ரோஸ் தான். தேர்தலில் வெற்றியும் பெற்ற பிறகு இந்த லீமா ரோஸின் ஆட்டம் ஆரம்பித்தது. எடப்பாடி பழனிசாமியை மதிக்காமல் தாவேகாவிற்கு ஆதரவாக முதல்ல குரல் கொடுத்ததே இந்த லீமா ரோஸ் தான். தாவேகா தலைமைக்கும் எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டதும் இந்த லீமா ரோஸ் தான். அதிமுகவை உடைப்பதற்காக சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு லாட்டரி சீட்டு பணம் கைமாறி இருக்கின்றது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த தகவலை தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். லீமா ரோஸை கட்சிக்கு தலைவியாக்க, அதாவது அதிமுக கட்சிக்கு தலைவியாக்க இந்த எஸ்.பி. வேலுமணி திட்டம் போட்டாராம். அதற்காக 1000 கோடி ரூபாய் வாங்கப்பட்டிருக்கின்றதாம். தற்போது பணத்தை பெற்றுக்கொண்டுதான் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் கத்தி கொண்டு இருக்காங்களாம் அப்படின்ட்டு ஆதி ராஜாராம் அவர்கள் பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த 1000 கோடி பேர விவகாரம் தான் பெரும் அதிர்வலைகளை அதிமுக வட்டாரத்தில், தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது.